கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 5வது வசனம். ரோமர் 13:5, ரோமன்ஸ் 13:5. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரம் அல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். அதாவது இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு எதிராக ஒரு தண்டனை வந்துரும், அதனால நம்ம வாழணும் அப்படி இல்லாம நம்ம என்ன பண்ணணும், நான் கர்த்தரை கனப்படுத்துறேன், ஒரு சுத்த இருதயத்தோடு வாழுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன, நீங்க என்ன கோபாக்கினையின் மாத்திரம் அல்ல. அப்ப என்ன, அது ஒரு காரியத்துக்காக மாத்திரம் அல்ல, இதை எப்படியாவது நம்ம தவிர்த்து விடலாம் அப்படி கிடையாது. இங்க பவுல் ஒரு ஆலோசனை சொல்லல, இல்ல ஒரு சமுதாயத்துல வாழ்வது எப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்லல, இல்ல ஒரு அரசியல் அமைப்பு சார்பா சொல்லல. இங்க கர்த்தர் மூலமாய் வரக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏன்னா தீத்து 3வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்றாரு, எல்லா அதிகாரங்களுக்கும் எல்லா ஆட்சி செய்வர்களும் கீழ்ப்படிந்து வாழுங்க. 1 பேதுரு 2:13 பார்க்கிறோம், கர்த்தரின் நிமித்தம் நீங்க என்ன பண்ணுங்க, எல்லா அதிகாரங்களுக்கும் கட்டுப்பட்டு வாழுங்க என்று சொல்லக்கூடியதான். அப்போ நம்ம நமக்கு கீழ்ப்படுகிறதா இல்லையாங்கிறது ஆப்ஷனே கிடையாது. ஒரு கிறிஸ்துவனுடைய சீஷன்னா அவனுடைய அடையாளம் என்ன, அவன் கீழ்ப்படியக்கூடியவன். அப்ப என்ன, அவன் கோபாக்கினையின் மாத்திரம் அல்ல. ஏன்னா இது நம்ம மேல தண்டனை வந்துரும், ஏன்னா இது ஒருவேளை சட்ட பிரகாரம் ஒரு ஃபைன் வந்துடும், இல்ல நீங்க உங்களுக்கு ஒரு ஒழுங்கு நடவடிக்கை வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடியது மாத்திரம் அல்ல. ஏன்னா நீங்க பயம் மட்டுமே ஒரு கீழ்ப்படிவதற்கு ஒரு காரியமா இருந்துச்சுன்னா, ஏன்னா உங்களுடைய கீழ்ப்படிதல் எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு மேலோட்டமா இருக்கும், அது வெளியரங்கமா இருக்கும், தன்னை மட்டும் பாதுகாத்து கொள்ளக்கூடியதா இருக்கும். ஆனா கர்த்தர் அப்படி சொல்லல. என்ன பண்றாரு, மனசாட்சி நிமித்தமும் நீங்க கீழ்ப்படிய வேண்டும். ஏன்னா மனசாட்சி நிமித்தம் அப்ப நமக்கு என்னன்னா, எனக்கு என்ன, கர்த்தர் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு மனசாட்சி கொடுத்து கான்சியன்ஸ் சொல்லி இருக்காரா இல்லையா, நான் மனசாட்சி நிமித்தம் என்ன பண்றேன், ஏன்னா கர்த்தர் என்னை பார்க்கிறாரு, அதனால நான் கீழ்ப்படுகிறேன். கர்த்தர் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு, அதனால நான் கீழ்ப்படுகிறேன். நான் கீழ்ப்படிவதன் மூலமாய் கிறிஸ்து கனப்படுத்தப்படுகிறார். அது மாத்திரமல்ல, நான் நீதியான மனுஷன், அதனால நான் இதை செய்ய வேண்டிய ஒரு காரியம். அப்ப இந்த உள்ளுக்குள்ள மனசாட்சி என்பது உள்ளுக்குள்ள வரக்கூடிய ஒரு சாட்சி. இதை எப்படி சொல்லுவோம், மாரல் காம்பஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அப்ப என்னன்னா, ஒரு சுத்த இருதயத்தோடு வரக்கூடிய ஒரு அன்பும் ஒரு நல் மனசாட்சியும் தான் என்ன பண்ணும், அதை நம்ம தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தும். 1 தீமோத்தேயு 1:5 ரொம்ப தெளிவா சொல்லுது. அப்ப என்னன்னா, நம்ம கீழ்ப்படிவதற்கான காரணம் மக்கள் பார்க்கறாங்க, இல்ல போலீஸ்காரர் பார்க்கறாரு அப்படிங்கிறதுக்காக இல்ல, கர்த்தர் பார்க்கறாரு, கர்த்தருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இப்ப நம்ம மேலை நாடுகளில் வாழக்கூடிய மக்களா இருக்கட்டும், இல்ல இந்தியா இலங்கையில வாழக்கூடிய மக்களா இருக்கட்டும், ஒரு போலீஸ்காரனை பார்த்தா நம்ம உடனே என்ன பண்ணுவோம், போலீஸ்காரன் நிற்கிறான், உடனே அங்கே என்ன ஸ்பீடோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அவங்க முன்னாடி ஒழுங்காக நடக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நிறையா கேமராஸ் இருக்குது. அதனால நீங்கள் கார் ஓட்டும்போது எங்கே ஓட்டினாலும் சரி, கேமராவுக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி டகால்னு என்ன ஸ்பீடுக்கு வரணுமோ அந்த ஸ்பீடுக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி நம்ம வச்சிருக்கிற நேவிகேஷனில் அந்த என்ன மேப் போட்டிருக்கீங்களோ அந்த மேப்பில் போலீஸ்காரன் நிற்கிறான்னா உடனே அங்கே போலீஸ்ன்னு சொல்லி உடனே ஒரு அலர்ட் வந்துடும், உடனே எல்லாரும் உடனே அப்படியே ஒழுக்கமாக நடக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவனுக்கு அப்படி இல்லை. நமக்கு என்னன்னா, இந்த மேப்ல சொல்றாங்களே, நேவிகேஷன் மேப்ல போலீஸ் நிக்குதுன்னு சொல்லுது இல்லையா, அதே மாதிரி நமக்கு இருதயத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த மனசாட்சியில என்ன பார்க்கிறோம், கர்த்தர் என்னை எல்லாவற்றையும் பார்க்கிறார், நான் வெளியரங்கமா கீழ்ப்படுகிறவன் இல்லை, நான் உள்பூர்வ மனசாட்சியின்படி நான் கீழ்ப்படியக்கூடியவன் என்று சொல்லக்கூடியதா, நான் கீழ்ப்படியக்கூடியவனா இருக்கணும்.
அப்ப என்னுடைய நான் கீழ்ப்படிவதற்கான ஒரு உயரிய நோக்கம் என்னன்னா என்னுடைய மனசாட்சி. அப்ப நீங்களும் நானும் யாரும் நம்மளை பார்க்காத போதும் நம்ம சரியானதை செய்யறோமா? ஏன்னா கர்த்தர் நம்ம இருதயத்தை பார்க்கிறார் இல்லையா? நம்மளுடைய எல்லா காரியத்தையும் பார்க்கிறார் இல்லையா? அப்ப எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, யார் உங்களை பார்த்தாலும் பார்க்காட்டியும் நீங்க சரியான நீதியான காரியத்தை செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யார் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும், தேவ நீதிக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெறும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.